இல்ல பரணியால ஸ்பீக்கர் வர முடியலையா? முன்னாடி ஸ்பீக்கர் ஓகே பண்ணிச்சு. அது வந்து கோவஸ்ட் வர மாதிரி ஸ்பீக்கர் வராம இருக்கா அப்படி? பரணி ஏதாவது எமோஜி போட்டாச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுவும் தெரியல, ரெக்வெஸ்ட்னு வருது, திரும்ப திரும்ப ஸ்பீக்கர்னு வருது, திரும்ப லிஸ்னர்ல தான் காமிக்குது. சரி ரைட், அப்படியே அப்டேட் சொல்ல ஆரம்பிப்போம். அவர் ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன். ஜாயின் பண்ண வரைக்கும் அப்டேட் சொல்ல சொல்லுங்க. கீழே இருக்கு அவர் ஐடி. சரி, நம்ம அப்படியே அப்டேட் சொல்லி ஆரம்பிப்போம். ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு புது ஸ்டில் அனிருத்து, ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க அந்த டீம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு புது ஸ்டில் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த அனிமேஷன் ப்ரோமோக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த ஒர்க்குக்கான இமேஜ்னு நினச்சிக்கிறேன். அவ்வளோதான். AK64க்கான தொடக்கமான அப்டேட்னு நினச்சிக்கலாம். அப்புறமேட்டு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வர நவம்பர் 7 வந்து பர்த்டே வருதுல்ல, அதுக்காக காமன் டிபி பண்ணுறதுக்காக ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயில் அதை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிரியேட்டிவிட்டியாக கிரியேட் பண்ணால் அது என்னமோ ஒரு 6 ரூல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. படித்து பாருங்கள். சில பேர் இந்த டிசைனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த IPL அப்படிங்கிற படத்துல இருந்து அப்போ இப்போ அப்படிங்கிற லிரிக் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டிடிஎஃப் வாசன் நடிக்கிற படம். அடுத்து வந்து இந்த பூவியார் நடிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படிங்கிற படத்துல இருந்து ஸ்னீக் பீக் விட்டுருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி வர்கீஸ் நடிக்கிற அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. யாரோ ரிஷி அப்படிங்கிறவர் இயக்குறாரு போல இருக்கு. மலையாள படம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆரியன் அதுக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்பாயிலர் எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஆரோமலை அப்படிங்கிற படத்துல வந்து ட்ரெய்லர் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத அப்புறமேட்டு பேசுவோம். பார்த்தவங்க என்ன சொல்லுங்க. அமரம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துடைய முழு படமும் ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. இந்த விஜய் சித்து நடிக்கிறார்ல அந்த படத்துடைய டயங்கரம், அந்த படத்துடைய பூஜை நடந்துச்சு சமீபத்தில். அதோட பூஜை கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவாக விட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து ராகவா லாரன்ஸ் அவருக்கு வந்து பர்த்டேங்கிறதுனால புல்லட்டு, பென்ஸு இந்த படங்கள்ல இருந்து அவருக்கு பர்த்டே விஷஸ் போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அடுத்தது அதான் நினைக்கிறேன், வேற எதுவும் பெருசா வந்துச்சா? அந்த அபிஷன் ஜீவிந்த் அவருடைய படம், அடுத்து அவர் ஹீரோ நடிக்கிற படம், அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர், அவர் ஹீரோ நடிக்கிற படம். டைட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே நெட்ஃபிளிக்ஸ் அந்த படத்தை வாங்கிட்டாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் விற்க கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல, இந்த பீரியட்ல கரெக்டா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே, ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே வந்து டோட்டலா டிஜிட்டல் ரைட்ஸ் வித்துருச்சு. அது நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். அப்டேட் இல்ல ப்ரோ, கேக்கு பண்ணேன் ப்ரோ. அப்டேட் இல்ல, ஒரே இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஷாருக்கான பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால அவர் படத்தோட டீசர் கிங்கோடது சென்சார் பண்ணிட்டாங்க. நேத்தா பண்ணிருக்காங்க. 1 மணி நேரம், சாரி 1 நிமிஷம் 13 செகண்ட். இன்னைக்கு காலையில கூட சித்தார்த்தானது ட்வீட் போட்டிருக்காரு ரிமெம்பர்னு. அபிஷியல் அப்டேட் எப்போ வரும்னு தெரியல. ரிமெம்பர் ட்வீட் பார்த்தேன் காலையில, அனிருத்தன் மியூசிக்கு. பாப்போம். பர்னி ஏன் பர்னி முன்னாடி ஸ்பீக்கர் ஜாயின் பண்ண முடியல? ஸ்பீக்கர்ல இருந்தீங்க, திரும்ப சிலிக்க வரல. அது ஏதான்னு தெரியல, பக்கு போல. நான் வேற இதுல வந்திருக்கேன், நார்மல் எட்ஜில் வந்திருக்கேன். குரோம்ல எனக்கு தெரியல, கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்கிற படம் அருண் மதேஸ்வரன் படம், அதுல வந்து மமிகா கபி அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்ண போறதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி டூட் படத்துல இருந்து சிங்காரி அந்த வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹிந்தி ஃபிலிம் இக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி பிளேஸ்டு ட்ரூ ஸ்டோரி ஃபிலிம், ஸ்ரீராம் ராகவன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் காந்தா படத்துல இருந்து டைட்டில் ட்ராக் நாளைக்கு ஈவினிங் 4:30 PM ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு கவர் பண்ணிட்டாரு. அப்புறம் பாகுபலியோட இன்டர்வல்ல வந்து பாகுபலி 3 எட்டர்னல் வார்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களாம். அதாவது அனிமேஷன்
மகாவதார் நரசிம்மா மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களாம். அதோட பட்ஜெட் வந்து 120 கோடியாம். அப்புறம் வந்து அது வந்து அதோட டீசர் வந்து பாகுபலி எப்பிக்கோட இன்டர்வல்ல போட போனாங்களாம். இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. பிரபாஸ், அப்புறம் ராஜமௌழி, ராணால ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க 3 பேராது அதுல சொல்லியிருந்தாரு, ராஜமௌழி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா ஒரு அனிமேஷன் இது சீரீஸ் ஒன்று பண்ணாங்க ஹாட் ஸ்டார்க்கு அவங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி இருக்காதான், இது கொஞ்சம் ரொம்ப கிராண்டா இருக்குமா? கிராண்டா இருக்கும்னாரு. கிராண்டானா மகாவதார் நரசிம்மா இல்ல இன்னும் ப்ரோ, அதை விட இன்னும் அதை விடவா? ஆமா அதை விடவா ப்ரோ. பண்றாங்கன்னு ஏதாவது சொன்னாரா? அது சொல்லியிருந்தாரு, பேர் சொல்லியிருந்தாரு. 40 கோடி மகாவதார், 40 கோடி, இது 120 கோடி பட்ஜெட்டே. அதாவது பாகுபலி 1 பட்ஜெட் தான் இது. இல்ல அதெல்லாம் விடுங்க. பட் ஆனா 120 கோடி ஓகே. யார் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு ப்ரோ, ஒருத்தவர் சொல்லியிருந்தாரு, பேர் சொல்லியிருந்தாரு, கரெக்டா தெரியல. அந்த இன்டர்வியூ பாருங்களேன், சொல்லியிருந்தாரு அவரு பேரு எல்லாமே சொல்லியிருந்தாரு. இன்டர்வியூ லிங்க் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு என்னன்னா இப்ப 120 கோடிக்கு பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் பிரபாஸ் இவங்க இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு மோஷன் கேப்சர் வச்சு பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு ஃபீல் ஆகுற அனிமேஷன். இல்ல வேணாம், ஆதிபுருஷ் வேணாம்ப்பா. ஆதிபுருஷ் எங்கங்க? ஆதிபுருஷ் என்ன மோஷன் கேப்சர் வச்சா பண்ணாங்க? அது லைவ் ஆக்ஷன் பிலிமுங்க. வேணாங்க, அனிமேஷன் நல்லா ராஜமௌழி இதெல்லாம் யோசிக்காமையா பிளான் பண்ணாமையா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. கரெக்ட். யாரு? ராஜமௌழி. சரி, அந்த சைடுல ஓடுங்க. பரணி ப்ரோ, இப்போ இக்கீஸ் சொன்னீங்கல்ல, அது வந்து அவரு ஸ்ரீராம் அந்த டைரக்டரா? அந்த போன வருஷம் அந்த இது எடுத்தாருல விஜய் சேதுபதி, மேரி கிறிஸ்மஸ். அதான் எனக்கு தெரியாது. நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர் இவ்வளவு சீக்கிரம் ட்ரைலரே விட்டது இப்ப சொல்லிதான் தெரியும். இக்கீஸ்னா 21 மீனிங். அந்த டேங்க் வச்சு ஏதோ ஒரு ஆர்மி ஆபீசரோட ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க. ஏதோ அவார்ட்லாம் கொடுத்தாங்களா அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு, ரொம்ப எங்க ஆர்மி ஆஃபீஸர்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியலம்மா வீர. நான் ட்ரெய்லர் பார்த்தே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு அதை ஷேர் பண்ணியிருந்தேன் டிஎல்ல. புதுசா ட்ரை பண்ணிருப்பாங்க போல அவரோட இது. அக்டோபர் 2 போட்டிருக்கு. அக்டோபர் முடிஞ்சிருச்சுங்க. அக்டோபர் 2 அததான் ப்ரோ போட்டிருக்கு கூகுள்ல. எதுல? கூகுள்ல விடுங்க. ஏங்க நீங்க இருங்க, ட்ரெய்லர்ல லாஸ்ட் ரிலீஸ் டேட் போட்டுருக்குன்னு பாருங்க. சினிமாஸ் டிசம்பர்னு போட்டிருக்கு 2025. திஸ் டிசம்பர். நம்ம மேடாக் படம் இவனுங்க ஹாரர் நியூஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க படம் ப்ரொடியூசர். இல்ல, எனக்கு வந்து அவர் இப்படி ஒரு படம் எடுத்தாலே சர்ப்ரைஸா இருக்கு. அவர் வந்து வழக்கமா கிரைம் ஜானர்ல எடுப்பாரு, லாஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் தெரிஞ்சு விடுவாரு. இப்படித்தான் இருக்கும் அவர் படம் தான். இன்னைக்கு ஆரியன் வந்து ப்ரெஷோ நடந்திருக்கு போல. ஸோ அதுவுமே வந்து ஸ்பாய்லர்லாம் போடாதீங்கலாம் சொன்னாரு. நானும் படத்தை பத்தி ஸ்பாய்லர் இல்லாம எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ படம் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சொன்னவங்க என்ன சொன்னாங்க பாருங்க ப்ரோ, அனுபவம் பொல்லாததும் போட்டாங்க போல. ஆண் பாவம் பொல்லாதது தெரியல எனக்கு. சுமார் போட்டிருக்கா, ட்வீட் பாக்கல நீங்க? ஏன்னா படம் முடிஞ்சிருச்சா? தோழர் போட்டிருக்காங்க, இப்பதான் போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க 7 மணிக்கு. ஓகே அது தெரில. பட் ஆனா வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த படம் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஆடியன்ஸ் ரிசீவ் த ஃபிளாஷ்பேக். அந்த சீரியல் கிளிக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்ற பொறுத்து தான் வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, அந்த மாதிரின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்கிட்ட சொன்னவங்க எனக்கு மேபி ஒர்க் ஆகலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஹூக்டா இருக்கேன் அந்த படம் பார்க்கறதுக்கு. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் கடைசி 20 நிமிஷத்துல டெஸ்ட் வச்சு ஓட்டுற ஆளுகளாச்சு, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும். எனக்கு புரியலையே, என்ன எதை மீன் பண்ணீங்க கடைசி 20 நிமிஷம் டெஸ்ட் வச்சு ஓட்டுறாளுன்னு? பரணி சிவகார்த்திக் என்ன சொல்லல, மலையாள படத்துக்காக சொல்றாரு. அதுதான் இது என்ன மலையாள படமான்னு தான் நான் கேட்கறேன்.
சிவகார்த்திகேயனுக்காக நான் சொல்லல, நான் வந்து தின இல்ல மலையாள ப்ரோ, அதையே பார்த்து உங்களுக்கு பிடிக்குமே, அப்ப இதெல்லாம் பிடிக்கும் தான் சொல்றேன். அப்படி இல்ல. அவரு சரி விடுங்க, இதுக்கு மேலே நான் அதை பற்றி அந்த ஃபிலிம் பற்றி நான் டீட்டெயில்டாக பேசலை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 days இருக்குது. இப்போது நாளைக்கு காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு ப்ரீமியர்னா கூட நம்ம இப்போ அதை பற்றி டீட்டெயில் கூட கொஞ்சம் தெரிஞ்சது வரைக்கும் பேசலாம். பட் இன்னும் 2 days இருக்கிறதுனால அதை பற்றி பேச வேணாம். அது வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து பேசுவோம். அந்த படத்தை பத்தி எது தெரியுமா? எந்த படம் ப்ரோ? ஆண் பாவம் போல, அது முடிஞ்சிச்சா? அதான் 7 மணிக்கு தான் போட்டிருக்கிறதா சொன்னாங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி முடிஞ்சிருக்கலாம். தெரியல, பார்ப்போம். அவங்க மீடியா ப்ரீமியர்னா எப்பயுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வரட்டும், பார்த்துக்கலாம். பிரகாஷ் பிரதர், நீங்க ட்விட் பண்ணிருந்தீங்க படத்தோட ரிலீஸ் டேட் வருது, ப்ரொமோ வருது, அந்த அம்பானி பண்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அதை ஒரு நாள் ஷூட் பண்ணி அது ஒரு ஷூட்டோடய அது மாதிரி வீடியோவே கிளிப் போடலாமே ப்ரோ? அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன்னா அது மங்காத்தால ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில மங்காத்தாடான்னு சொல்ற டைலாக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல. அது மாதிரி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும், நீங்க ஆசைப்படுறது போல நல்லா தான் இருக்கும். ஆனா நடக்காதுங்கிறதுனாலதான் அவங்க அனிமேஷன்ல பண்றாங்க. இப்ப இந்த எப்படி சொல்றது, பீஸ்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்துச்சு இல்ல, இந்த டைட் 65 போட்டு வர முடியும் ஒரு வீடியோ, ஒரு அனிமேஷன்ல கார் மாதிரி படுத்த புல்லட் பேசுறீங்க. பிரகாஷ் பேசிட்டு இருக்காரு. கீழே போயிட்டு இல்ல கேக்குது ப்ரோ. ஆனா வீடியோவா பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுது. இப்போ ரீசெண்டா நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு பாருங்க அந்த அரசன். இது மியூசிக் எங்க பார்த்தாலும் அந்த மியூசிக்கா இருக்கு இப்பெல்லாம். அதை வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போறாங்க, ட்ரெண்டிங்கா நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரெண்டிங்கா நம்மளும் 2010 பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மகன் நல்லோட இன்டர்வல்ல வந்துச்சு இந்த மங்காத்தாவோட டீசர்னு சொல்லிட்டு அந்த டைம்ல விட்டுருந்தாரு வெங்கட் பிரபு. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். மதன் ப்ரோ அவரு இந்த போஸ்டரா விடாம வீடியோவா விடலாம், ரிலீஸ் டேட் விடலாம், டைட்டிலோட விடலாம், அனிமேஷன் வீடியோட பிளான் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச அதிசயமா இருக்கு. அடுத்த படத்துக்கு நீங்க அது மாதிரி எதிர்பார்க்கலாம், படிப்படியா தாங்க போக முடியும். இல்லைங்க, நான் யாரோ ஒரு படத்தை கொண்டாந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா கூட நீங்க சொல்லலாம், ஏங்க அவசரப்படுறீங்க, முதல்ல அப்படி பண்ணணும்ட்டு. பண்ணதே நம்மால் படத்துல தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டைம்லங்க. நல்லா நான் மகன் நல்ல படம்லாம் மங்காத்த டீசருக்காக போய் பார்த்து படம் பிடிச்சி போய் அடுத்த நாள் போய் படத்தை 100 டைம் பார்க்கணும்னு பார்த்த படம் தான் நான் மகன் நல்லலாம். ரொம்ப சூப்பர் படம். எனக்கு மங்காத்தக்காக தான் பார்க்க போனேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ராகுல் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றப்ப ஏதோ ஒரு படத்தை அவர் எடுத்து அந்த படத்துக்கு ஒரு இன்னொரு பூஸ்டப் ஆகும்ல, அந்த படத்தோட டீசர் இன்டர்வல்ல அந்த டீசர் ஆட் பண்றது நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு நைட்டு இங்கே சேலமில் வந்து டிஎஸ்ஆர் பெய்ட் ப்ரீமியர் ஷோ போடுறாங்க 10:15. எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. பட் நான் அதை போயிட்டு வந்து பார்த்து நைட்டு 1 மணிக்கு வந்து அடுத்த நாள் மறுபடியும் ஆரியன் பார்த்து அதெல்லாம் நடக்கிற காரியம்ன்றதுனால பார்க்க முடியல. இப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன படங்க? மலையாளம் ஃபிலிம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரில. பிரகாஷ் ப்ரோ, இது செலக்டட் தியேட்டர்ஸ் எதுவும் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கா? இப்போ அரசன் ப்ரோமோ பண்ண மாதிரி இந்த அனிமேட்டட் ப்ரோமோ. எதுக்குங்க? எந்த படம்? எதுக்கு? AK-64? ஆமா ப்ரோ. ஏன் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராப்பரா ரிலீஸ் பண்றாங்களா பாருங்க. ஏங்க அதாவது ஒண்ணு தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ற ப்ரோமோங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் படத்துக்கு. ஓகேவா? அவங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா எந்த சொல்லாம கொள்ளாம அப்டேட்டோட டக்குன்னு விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதுவே ஆதிக்குங்கிறனாலதான் வந்து குட் பை டாக்லிக்கு இங்கிலீஷ் டைட்டில் அந்த அதுலயே அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இந்த பொங்கல் ரிலீஸ் ஏதோ ஒரு டேட்லாம் போட்டிருந்தாங்களே, ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருந்தாங்களா, அது மாதிரி போட்டு ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் டைட்டில் போடுறது எல்லாமே வந்து ஆதிக்குங்கிறனால ஃபேன் பாய் அவர் அந்த ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் பண்ணாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வாட்டி பண்ண போனது இந்த வாட்டி அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அனிமேஷனுக்காக போவோம், கொஞ்சம் மெனக்கறாரு. அவர் ஒரு ஃபேனா இருக்கிறனால இதெல்லாம் நம்ம ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கிற செய்யறாரு. தேட்டர்ல எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் இதுல என்ன இருக்கு, நீங்க அனிமேஷன் வீடியோ தேட்டர்ல விட்டு என்ன ஆக போகுது? அதுல அஜித் இருக்க போடுறதே ஒண்ணுங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு படம் எதை பத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அனிமேஷன் வீடியோ தான் வரும். அவ்வளவுதான். அதுல டைட்டில் ரிலீஸ் டேட் டைட்டில் லுக் அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நமக்கு வந்து அதுல கிடைக்க போறது கிடையாது.
ஏன்னா அதுல மியூசிக் இருக்கும்ங்களா, ஸோ அதனால சொன்னேன். சம்டைம்ஸ் அது மியூசிக் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. அதாவது ஒரிஜினலா இருக்க பொருள் மியூசிக் தான், மற்ற எல்லாமே அனிமேஷனு அந்த ஒர்க் தானே. அதனால அதை தான் தேட்டர்ல விடுவாங்களா ஃபர்ஸ்ட், யூடியூப்ல ஆன் டைம் கரெக்டா விடுறாங்களா, எப்போ விட போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட்டிங். அதை எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒர்க் முடியட்டும். ப்ரோ எப்போ பாசிபிள் ப்ரோ அந்த அனௌன்ஸ் பண்ண வீடியோ? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ரிலீஸ் டேட் வரப்போகுதுன்னு, அதுவும் எப்போ நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆல்ரெடி நார்மல் ஏதாவது டேல ரிலீஸ் ஆகுமா, அதிகம் சொல்லுங்க. படம் நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். படம் வந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான். படம் ரெடி ஆயிரும் சீக்கிரமே. ஆனா அதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து அவர் அஜித் அவர் ஆசைப்படுறது என்னன்னா, அவரு ஜனவரி 15 20 படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மற்ற ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லாம் வந்து பிப்ரவரிக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா நீங்க சம்மர் ரிலீஸ் பண்ணுங்க, எலெக்ஷன் டைம் முடிஞ்சா ரிலீஸ் பண்ணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா பொதுவா வந்து அதெல்லாம் தள்ளி போகும் பட்சத்தில் கரெக்டாக தீபாவளி பிளான் தான். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்தது. 3 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி பிளான் தான். இப்பயுமே அது தீபாவளி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு தோணுது, என்னுடைய நம்பிக்கை தீபாவளி 2026 போடுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். தீபாவளி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. பட் அதுக்கு முன்னாடியே 10 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் வருது. அது வந்து வச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல லாங் ஹாலிடேங்கும் போது. இல்ல அது தெரியல. என்னுடைய வந்து நான் வந்து எதிர்பார்ப்புங்கிறது நான் வந்து தீபாவளி ரிலீஸ். ஏன்னா நீங்க என்னதான் பூஜா ஹாலிடேஷன் போட்டாலும் தீபாவளிங்கிறது இங்க ஒரு பண்டிகை. பூஜா ஹாலிடேஸ்ங்கிறது பண்டிகைங்கிறப்ப தாண்டி அது நமக்கு ஒரு செலவு. தீபாவளிக்காக செலவு இருக்கும்போது அந்த செலவோட இதுதான் எக்ஸ்ட்ரா தெரியும். நீங்க பூஜா ஹாலிடேஸ் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, தீபாவளிக்கு 20 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு இதா இருக்கும். ஆனா உங்களுக்கு 10 நாள் கேப்னு சொல்றீங்க அப்படின்னா அது வந்து அக்டோபர் 20 பூஜா ஹாலிடேஸ், நவம்பர் 8 தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை. அது 18 நாளே போதும். 18 நாள் 2 வீக்ஸ் இருக்கே ப்ரோ. அப்ப 18 நாளுங்க. அது 18 நாளுங்க ரொம்ப தூரம். நீங்க அப்ப தீபாவளிக்கு வர்றதான் கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி சனி அதை தாண்டி படத்துல பட்ஜெட்டும் பெருசுன்றாங்க. 3 நாளுன்றப்ப ஒரு பேன் இண்டியாவை தான் ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. மற்ற படம்லாம் கொஞ்சம் அந்தந்த ஏரியால வேற எதுவும் பெரிய படம் இல்லாம. ஏங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் அதெல்லாம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே ரொம்பலாம் கற்பனைலாம் பண்ண வேணாம். இந்த படம் அந்த படம் இந்த படம். ஏன்னா ஸ்டார்டிங்கா நீங்க அப்படிதான் எதிர்பார்ப்பீங்க. கடைசியில ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க நடக்கிறதுனா வேற. அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் முதல்ல தோண்டணும், அப்புறம் நடணும், அப்புறம் வளரணும், அப்புறம் தான் வெட்டணும். அதனால அதுக்கப்புறம் பார்ப்போம். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன எடுக்கிறாங்க. ஏன்னா படமே ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுக்கிற படம் தான். டக்கு 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 டக்குன்னு எடுக்க போற படம் தான். ஒரு குட் பை டாக்லி வந்து எப்படி அவர் டேரக்டர் சொன்னதான் இப்ப நியூஸாவும் சொல்றது அதான். ஏன்னா டேரக்டரே அவர் இன்டர்வியூல என்ன சொல்றாரு, இந்த பேட்டிகள்லாம் சொல்றாருல, அந்த மேடையில் ஏறி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம், குட் பை டாக்லி ஒரு முழுக்க ஃபேன்ஸ்க்காக எடுத்தோம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னாரு. இப்போ கேள்விப்பட்ட வரைக்குமே அதுதான் படம். நியூஸுங்கிறதும் அதுதான். என்னன்னா வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படம், என்டர்டெய்னர் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது ஷார்ட் டைம்ல எப்படி எடுப்பாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். அது வந்து நீங்க பேன் இந்தியா லெவலெல்லாம் எடுப்பாங்கன்னா தெரியல. பேன் இந்தியா கேஸ்ட்ல வந்து மோகன்லால் வராரு, இன்னொரு ஹீரோ இங்க தமிழ்ல இருந்து இன்னொரு ஹீரோ வராரு, அவ்வளவு. அதுவும் இன்னொரு ஹீரோங்கிறது உறுதி ஆகலை. பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது உறுதி ஆகலை. இப்போதைக்கு நடிக்க கன்ஃபார்ம் இருக்கிறது மோகன்லால் மட்டும்தான். அப்ப தமிழுக்கு தீபாவளிக்கு விட்டாங்கன்னா அது தீபாவளிங்கிறதே ஒரு பெரிய பண்டிகை தான். அங்க அந்த பண்டிகைலாம் தமிழுக்கு அது ஒன்னே போதும், அவ்வளவு. மற்றபடி இந்த பேன் இந்தியா ரிலீஸ்லாம் நான் வந்து எப்பவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அது பெரிய டேரக்டர் வந்தா தான், அதாவது எப்படின்னா பேன் இந்தியா லெவலில் டேரக்டர் வந்தா தான் பேன் இந்தியா படமா வரும். சும்மா நம்ம படத்தை வச்சுட்டு எல்லா ஆர்டிஸ்ட்லயும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை போட்டாலே அது பேன் இந்தியா படமா ஆகாது. அது சும்மா அது ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு எல்லா படங்களுக்குமே. ப்ரோ நான் அந்த மீனிங்ல பேன் இண்டியன்னு சொல்ல வரல. இப்போ பேன் இண்டியன் வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா அஜித் படம் வந்து தலை படம் வந்து கேரளாவில் நல்லா பெரிய படம், கொஞ்சம் நல்ல விசுவாசம் வீரம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா போலன்னு வச்சுக்கோங்களேன். குட் பேடுக்கு நல்ல ஒரு பிக்கப் அனுச்சு. ஆனால் அங்க வந்து 3 மலையாள படம் ரிலீஸ் ஆயிட்டு, அதனால அப்பயும் மீறி இந்த வருஷத்துல ஒரு கூலிக்கு அடுத்த இடத்துல குட் பேடுக்கு இருக்குன்னு நினைக்கிற கலெக்ஷன்ல. அந்த மீறி கொஞ்சம் கேரளாலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு மோகன்லால் இருக்கான்றப்ப, அது இப்போ ஆந்திரா அப்படின்றப்ப ஒரு ஏரியாவை பொறுத்து ரிலீஸ் பண்ணலாம். அது இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்லி பிப்ரவரியே முடிச்சுட்டு அந்த படத்தை நவம்பர் வரையும் எடுத்துட்டு போவாங்களான்றது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அவளால நீங்க சொல்றீங்களா இன்ட்ரெஸ்ட் ஏதோ சொல்லுவாங்களா, வட்டி கட்டணும், சினிமா வட்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கும்ட்டு, அப்படின்றப்ப ஏதாவது ஜூன் ஜூலை ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு உங்கள்கிட்ட கேட்கறேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இல்ல அதனாலதான் அஜித் என்ன சொன்னாருன்னா, படம் ஜனவரி 15 அவரோட போர்ஷன் முடிஞ்சிடும், பிப்ரவரிக்குள்ள எல்லா போர்ஷனும் முடிஞ்சுன்னா நீங்க மே மாசமே ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னா அவருடைய
அவரு சஜஷன் அதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாய்ஸ் தான். இல்ல அதாவது தகவலா சொல்றப்ப அது என்ன ஃபர்ஸ்ட் நல்லா சொல்றேன் ஏங்க அதெல்லாம் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நான் சொல்றேன். நம்ம ஏங்க இன்னும் இந்த திமிங்கலம் வந்து இதை பிடிச்சா எச்சிலே பல கோடி போகுமா, இதுக்கு மரம் அதுக்கு மரம் ஏங்க பேசணும். ஷூட்டிங் போட்டு முடிவிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் அப்டேட் வரணும், எல்லாம் நடக்கணும்ல. நம்ம ஏன் அதை கற்பனை பண்ணிக்கிட்டுங்கிறேன் நான். பிரகாஷ் ப்ரோ, இதை ஃபர்ஸ்ட் முடிவிட்டோம், முடியறப்ப தானே போக முடியும். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ அட்டாகசம் ரீலீஸ் பத்தி கொஞ்சம் பேசிடுங்க ப்ரோ ஸ்பேஸ்ல. நேற்றே பேசணும். நான் சொல்றேங்க இல்லைங்க ஒன்னே ஒண்ணுங்க. அது நமக்கு வந்து இந்த ட்ரைலர்ல இருந்தே அப்செட் ஆயிடுச்சு. ட்ரைலருக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ரைட் ஒரு ப்ராப்பரா ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்பிக்கை இருந்துச்சு. ஃபோன் பேசுறேன். யாரோ அட்டகாசம் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், நானும் ரொம்ப ஒரு எதிர்பார்க்குற ஒரு படமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ட்ரெய்லர் வந்து சொதப்பிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ராகுலே பண்ணலாம், எடுத்து பண்ணி அவருக்கு நிறைய தியேட்டர் இருக்கு, எடுத்து ரிலீஸ் பண்ணாலே நல்ல சூப்பரா பண்ணலாம். இப்போ யாரோ ஒரு ஃபேன்ஸ் தான் பண்றாங்களா, அப்படி இருந்துமே இன்னைக்கு ரோஹினில 9 ஷோ போடுறாங்க போல டே ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வரையும் இப்போ வரையும் பாக்குறப்ப எல்லா தேட்டர்லயும் ஒரு ஷோ 2 ஷோ இது மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து ப்ராப்பரா 4K பண்ணாங்களான்றது தான் டவுட்டாவே இருக்கு. 4K தெரியல. அதுதான் ட்ரெய்லர் பார்த்தா தெரியல அப்படின்றப்ப ஒரு ஷோ 2 ஷோ பார்த்து ஃபேன்ஸே கடுப்பாயிடுவாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப இதாயிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா தீபாவளிக்கு வந்து தலை தீபாவளி சாங்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. நான் பார்த்தேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்க்குறப்ப கரெக்டா அது மாதிரி ஒரு 10-15 நாள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா அது ரிலீஸ் தான் அந்த 4K இல்லாமல் போயிடுச்சுன்னா சொதப்பல் மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு. இல்லை ட்ரெய்லரை விட்டுட்டு அவங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த லிங்க்குமே வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரில. நேற்றுமே இதை பேசுகிறப்போ வந்துட்டு சும்மா அந்த ஃபேன்ஸ் கிட்டேருந்து அவங்க இதை வச்சு காசு பிடுங்குற மாதிரி தான் இந்த ஒரு ரிலீஸ் சும்மா பேருக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே எப்படியும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்த்துருவாங்க. சப்போஸ் பிரிண்ட் ட்ரெய்லர் மாதிரியே இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் இம்பாக்ட் இருக்கும் மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட இருந்துன்னு தெரில. ஜென்ரல் ஆடியன்ஸ் இல்லை ப்ரோ, தியேட்டர்காரங்களே தூக்கிடுவாங்க ப்ரோ. இதை போய் நான் ஏன் அடுத்த ஷோ ஓட்டணும், ஏன்னா இப்போ ஜென்ரலா காசு கொடுக்குறோம் ஃபேன்ஸாக இருந்தாலும் கேட்பாங்க. என்ன இல்லை மதர் ப்ரோ, அப்படி இல்லை. ஆஸ் லாங் அஸ் டிக்கெட் புக் ஆகிற வரைக்கும் அவங்க ஷோ ஓட்டுவாங்க. அது ஓகே ப்ரோ. இப்போ அது அடுத்தது ஒரு ஷோ கொடுக்குன்ற அவங்களும் யோசிப்பாங்க. நீங்க டிக்கெட் புக் ஆகிடும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஃபேன்ஸ் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் யாராவது போய் ஜென்ரலா பார்க்கணும்னா தியேட்டர்காரங்களும் யோசிப்பாங்க, பிரிண்டே நல்லா இது ஏன் போடணும், அதுக்கு டூடே பைசனையும் வேற ஏதோ படத்தையும் நம்ம ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்களே. ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணோம் ப்ரோ. ரீலீஸ்னா கில்லி பண்ணாங்க பாத்தீங்களா, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்ல ப்ரொமோஷனு, அந்த டீசரு ட்ரெய்லர் விட்டுட்டு நல்ல ப்ரொமோஷனா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணோம். எப்போ ப்ரோ அஜித் படத்துக்கு கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஃபேன்ஸா போய் பண்றது தானே? இல்ல அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் பார்க்கணும்னா இப்போ வரலாறுலாம் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு 4K பண்ணி ரிலீஸ் பண்ணி இந்த டைம்ல பார்க்கணுன்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து அந்த படத்தை 4K பண்ணி ஒரு ட்ரெய்லர் விட்டு தேவையில்லாத ஏதாவது ஒன்று வேணும்னா ஒரு சில ஏதாவது 10 நிமிஷம் கட் பண்ணி விட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த டைம்ல பாக்குறதுக்கு. சரி ஓகே, ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் அடுத்த வாரம் அனிருத்தோட 3 கண்டென்ட் வெளியே வருதுப்பா. ஒரு டீசர், ஒரு அனிமேட்டட் தீபாவளிக்கு பெரிய படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப வருஷம் ஆகுது. கடைசியா வந்து அண்ணாத்த அடுத்த வருஷம் வருதுல கரும் என்ஜாய் பண்ணி. இந்த வலைபேச்சில் சொன்னாங்களே இந்த சுந்தர்சி தலைவர் படம் கூட நெக்ஸ்ட் இயர் தீபாவளி தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொடியூசரோட கமல் சொல்லியிருந்தாங்க, கமல் சார் அப்படின்னாங்க. இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, கமல் பிறந்தநாளைக்கு பிப்ரவரி தான் ஆரம்பிப்பாங்களாம். அந்த ஷூட்டிங்கே பிப்ரவரியில தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம். ப்ரோ சுந்தர்சி கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துருவாரு ப்ரோ. ப்ரோ நான் இது கேட்க தான் வந்தேன், லெசனர் போய்க்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க வலைபேச்சில, கமல் பர்த்டேக்கு இந்த சுந்தர்சி படம் அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு. ஐயோ ஆமா, ஆனா அது அவ்வளோ ஏர்லியா இருக்குமே. பிப்ரவரி உங்களுக்கு ஷூட் போறாங்கன்னா நவம்பர்லயே இது பண்றாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணி நடக்க கூடாதுன்னு நினைச்ச ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு பயமா இருக்கா? எனக்கு புரியலையே, நான் அந்த ப்ராஜெக்ட் நடக்க கூடாதுன்னு நினைக்கவே இல்லையே. நான் நினைக்கிறேன் பழனி ப்ரோ பாட்டு பேர் என்ன, தீ பரவட்டுமா? எது ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிங்கிளா? தெரியல.
அந்த பக்கத்துல இருந்து சிங்கிள் வரல, டீசர் வருதுன்னு சொல்றாங்க. எது பேசுனாலும் கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க, அப்பதான் எனக்கு ஜனநாயகன் 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 ஜனநாயகன்ல இருந்து என்ன வருது? டீசர் வருதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, தெரியல ப்ரோ. ஆனா வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாவது அந்த கோர் கான்செப்ட் இது பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் புரட்சி அந்த மாதிரி ஏதாவது சாங்கா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி பேர் சொல்லிட்டீங்களோ தமிழ் புரட்சின்னு. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் எனக்கு அந்த வேர்ட் தாங்க டக்குன்னு இதாச்சு, ஸ்ட்ரைக் ஆச்சுன்றதுனால சொன்னேன். அப்படிலாம் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தீ பரவட்டு அதுதான் இருக்கும்னு நான் தோணுது. பார்ப்போம், வந்தா நல்லா இருக்கும். பரணி ப்ரோ, ஜனநாயகன் பத்தி என்ன ஐடியா உங்களுக்கு? படம் என்ன மாதிரி? ஜனநாயகனா எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அந்த படத்து மேல. கண்டென்ட்டா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்டா வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. பட் ஆன் த ஹோலா வந்து ஒரு ஓகே ஓகே படமா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. எப்படினாலும் என்ன பண்ணுவீங்க ஓவரால் ஓகே மூவி 3/5. இல்ல அப்புறம் நடுவுல கொஞ்சம் அண்டர்வெல்மிங் ஓவர்வெல்மிங்லாம் போட்டு இல்ல மாவீரன் ப்ரோ, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்கு விஜய் ஆக்சுவலா பிடிக்கும். நான் ஒரு படம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பீஸ்டே ஓரளவு நல்லா இருக்குன்னு தான் போட்டிருந்தேன். பரணி ப்ரோ, உங்க பழைய ட்வீட்லாம் போட்டு இருக்கு. நீங்க ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷன்ல விஜய் தான் புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ, உங்களை விஜய் ஃபேன். ஆமாங்க, அது நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஆக்சுவலா நான் விஜய் ஃபேனு நினைச்சு நிறைய பேர் வந்துட்டு நான் ஏதாவது போட்டேன்னா சரி ப்ரோ, இந்த 12 வருஷமா எஸ்கே ஃபேனா இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னது? அதுக்கு முன்னாடினா ஏங்க இல்ல புரியல. எஸ்கே வரதுக்கு முன்னாடி ஏங்க கமல் ப்ரோ, சின்ன அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீங்க சொல்லுங்க, எஸ்கே வரதுக்கு முன்னாடி விஜய் பிடிக்கும். பரணி ப்ரோ, பராசக்தி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும்தானா? ஆமா, ஓடிடில கூட ஹிந்தி எதிர்ப்பு படம் தானே, அது எப்படி ஹிந்தில ரிலீஸ் பண்ணாங்க தெரியல, எனக்கு தெரியல. மதன் ப்ரோ சொல்லுவாரு, விளக்கம் கொடுப்பாரு மதன் ப்ரோ. ஒரு வீடியோ அஜித் ப்ரோ நீங்களா வாங்க. இல்ல அந்த வீடியோல கூட 4 லாங்குவேஜ் தான் போட்டிருந்தது, அதான் கேட்டேன். ஆமா ஆமா, தியேட்டருக்குலாம் நான் சவுத் இந்தியாவில் மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க. பட் ஓடிடில வந்து எதுக்கு இன்னும் சேல் ஆகல, சேல் ஆனாதான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஹிந்தி டப் விடுவாங்களான்னு கொஞ்சம் டவுட் தான், எனக்கு தெரியல. ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட படம் ஹிந்தி டப்ல விடுவாங்களா? அது ஓடிடி எடுக்கிற டிசிஷன் தானே கமல் ப்ரோ. பஞ்சாலி படத்தோட இது அந்த ரூமரு. ஆமா, இப்ப இப்படி இந்த இந்திய எதிர்ப்பு நடிச்சுட்டு அப்புறம் போய் அங்க நடிச்சா திட்டமாட்டானுங்களா அங்க இருக்க மீடியாவா? எனக்கு கமல் ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. இந்த படம் வந்துட்டு எல்லாருமே இந்த எதிர்ப்புன்றாங்க. பட் ஆனா அது வந்துட்டு எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும், இல்ல எவ்வளவு தூரம் இம்பாக்டா இருக்கும்னு தெரியல. ஏன்னா மேபி இந்த ட்ரூ ஸ்டோரி தெரிஞ்சவங்க, இல்ல இந்த கதையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம் நல்ல கதை இது இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த ஒரு பேக் ஸ்டோரியோ எதுவுமே தெரியாது. ஸோ நான் அது வந்துட்டு அந்த படம் வந்து நான் பிளாங்கா தான் இருக்கேன். பட் நான் வந்துட்டு ராணா அவரு அப்புறம் பேசு இவங்கெல்லாம் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு நல்ல கேஸ்டிங்கா இருக்கிறதுனால அந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். இருங்க ப்ரோ முடிச்சிடுறேன். இது நீங்க சொல்றது எனக்குமே லைட்டா தோணுச்சு. இது இந்திய எதிர்ப்பு படம். பட் ஆனாலும் நார்த் இந்தியா மீடியாஸ்க்கு தெரியும் இப்படி ஒரு படம் வந்துட்டு வருதுன்னு சொல்லி. அது சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆச்சுனாலும் அதை பார்க்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லா படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறதுன்னு அந்தந்த ஊர்ல இருப்பாங்கல்ல மீடியாஸு. ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொமோஷன் போகும்போது ஏதாவது இது வருமோன்றதுன்னு டவுட்டா இருக்கு. பட் ஆனால் டூ ஏர்லி டு டாக் அபவுட் அந்த ஹிந்தி ப்ராஜெக்ட். எனக்கு தெரியல அந்த படம் எப்படி என்ன கேரக்டர், இல்லை ஹீரோவா பண்றாரா, இல்லை ஒரு கேரக்டர் ரோலா, இல்லை என்ன கான்செப்ட், அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது அந்த ஹிந்தி ப்ராஜெக்ட் பத்தி.
இவரும் நீங்க வந்து propaganda அதை film பத்தி தானே. ஒரி பண்ண வேண்டியது இல்ல. இப்ப பரணி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சஞ்சய் லீலா பஞ்சாலி வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு கான்ட்ரவர்சியலான டைரக்டர் தான். அவர் எந்த படம் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னாக்க எல்லா படமுமே ஒரு கான்ட்ரவர்சியல் கட்டாயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த பாசிரோ மஸ்தானியா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் எடுத்த அந்த எல்லா படமுமே பாருங்க, ராம்லீலாவா எக்ஸ்ட்ரீம் இருக்கட்டும். கான்ட்ரவர்சினா பத்மாவத் தான். ஆமா பத்மாவத் பத்மா தான், பத்மாவத் தான். அவர் வந்து கான்ட்ரவர்சி இல்லாம இருக்க மாட்டாரு. அவர் கட்டாயமா ஒரு படம், ஆனா பார்த்தா நல்ல டைரக்டர். இப்ப அவர் படத்துல எல்லாம் இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னார்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பெரிய நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ரன்பீரி ஆலியா வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, லவ் வாருன்னு. ஆமா ஆமா, அவர் அவங்கள அவர் வச்சு ஒரு மட்டும் படம் இல்ல, எடுத்துட்டு இருக்காரு. இவரும் ஆமா இருக்காரு. நம்ம சாவா படத்து ஹீரோ இருக்காரு, விக்கி கௌஷல். அவரு அவர் பேர விக்கி கௌஷல் தானே. ஆமா, விக்கி கௌசலே நல்ல இவர் தானே, அவருமே பெரிய ஆளு தானே. இவர் தானே அந்த சாவாவா அந்த படம் தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கலெக்ஷன் நினைக்கிறேன் ஆமா, ஹிந்தி இந்த மார்க்கெட்டுக்கு. வருஷத்தோட ஹையஸ்ட் தான் இந்த வருஷத்தோட. ஆமா, அந்த படம் தான் அது. உண்மையை சொன்னீங்கன்னா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் படத்துல நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அதை சந்தோஷமா நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரபாஸை போல பெரிய ஸ்டாரா மாறிடுவார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போவார். கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலா வந்து அது ஒரு அந்த ப்ராஜெக்ட் பண்ணாருன்னா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர். ஆக்சுவலா இப்போ துல்கர் வந்துட்டு அந்த மாதிரி அதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது பரணி ப்ரோ, பாருங்க எவ்வளவு ஜோஷா பேசுறீங்க. ஐயோ, கடவுளே. அது உண்மைதானே. சொல்லுங்க, அதை விட்டுட்டு கான்ட்ரவர்சி அருவான்னு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பாசிட்டிவா பேசுறீங்க. ஏமா ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்பேஸ்ல இருந்து ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த ஒரு ஜோஸ்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது கவலைப்படாதீங்க பரணி ப்ரோ, ஒர்க் டைரக்டர் எஸ்கேனா விதவிதமா காட்டுவாரு. ஏங்க அவரு எடுத்தது எல்லாமே பீரியட் பிலிமுங்க. எனக்கு அதுதான் வந்துட்டு எப்படி என்ன கண்டென்ட் கங்குபாய் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா ப்ரோ? அதெல்லாம் கதையே ப்ரோ, அதெல்லாம் சூப்பர் படம். இல்ல இல்ல, கங்குபாய் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னுலாம் சொல்லல ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த சீமராஜால மட்டும்தான் கொஞ்சம் பீரியட் பொசிஷன்ஸ் வந்திருக்காரு. மற்றபடி அவர் பெருசா பார்த்ததில்ல. ஸோ அது எப்படி வரும் என்னன்றது நமக்கு தெரியல. மேபி ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், இல்ல லீட் கேரக்டரானு நமக்கு தெரியலல்ல. ஸோ என்ன கதைன்னு தெரியல. பட் ஆனா கண்டிப்பா சொல்றேன், எப்படினாலும் வந்துட்டு அவரோட ப்ராஜெக்ட்ல இருக்காருன்னா, ஐ மீன்ஸ் அந்த படம் வந்துச்சுன்னா ஒரு வைட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். எல்லா சைட்டுமே சொல்றேன், ஓவர்சீஸ்லயும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன், ஒரு வைட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது உண்மை. நீங்க அவரை நம்பி நீங்க களத்துல இறங்கலாங்க. அவர் வந்து நல்ல டைரக்டர், நல்ல ஸ்டோரி ஓரியன்டட், கரெக்டான மிக்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணக்கூடியவர், ஒரு குவாலிட்டியான. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி மணிரத்னம் அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரோட மனநிலை. அந்த தக்லைஃப் வந்து அது அதோட ரிசல்ட் வேற. ஆனா பட் எல்லாருமே நம்ம சொல்றது வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல உள்ளவர். அதனால இவரை நம்பி சொல்லுங்க. இல்ல, தக் லைஃப்னு நீங்க சொன்னீங்க, அவரோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஹீரோ மண்டி, அதுவும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓடிடி தான், பட் இருந்தாலும் அதுவும் அவர் பண்ணது தானே ப்ரோ. அவர் படத்துல நடிக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தவம் கிடைக்கிறாங்க. போன டெக்கேட் ஃபுல்லா அவரு தான் பண்ணி, இப்போ இந்த டெக்கேட் கொஞ்சம் லோவா ஆயிட்டாங்க. கங்குபாய் பெருசா போல, நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம், பெருசா இல்லங்க சுகுமா வலிமையும் அது ஒரே நல்லதான் ப்ரோ. மாவீரன் நான் அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு போயிருந்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வலிமையும் அதுக்கும் ஒரே டைம். ஆனா பட் நார்த் இந்தியா மார்க்கெட்ல வந்து கங்குபாய் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. எங்க அண்ணா வந்துட்டாரு, அண்ணா வந்துட்டாரு. யாருப்பா? ஹிட்டிஷ் பிரசாந்த், வெல்கம். பிரகாஷ் பிரதர், எப்படி இருக்கீங்க? அவரு சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே காணா. அப்படியே வேலைகள் பிஸி ப்ரோ, அப்படியே ஜாலியா சுத்திட்டு. இன்னைக்கு படம் பாத்துட்டீங்களா? ஆரியன் இங்க ஊர்ல ப்ரோ, நான் இந்த நீ போறீங்க இங்க கோயம்புத்தூர் 20 days இங்க தான் ப்ரோ. சென்னை எப்போ வருவீங்க? மேபி நவம்பர் 5th மேலங்க. நவம்பர் 5th மேலதானா? சரி, அந்த மேபி வீக்கெண்ட் சென்னை வரலான்னு பிளான் பண்ணேன். அதான் அப்படியே பண்ணி ஸ்மார்ட் பர்னி.
அது வச்சு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ப்ரோ. நல்லா இருக்கியா? கிரிஞ்சா இல்ல தான் இருக்கு எனக்குமே. பட் இல்ல ஸ்மார்ட் பர்னிங்கிறது ஸ்மார்ட்டா இருக்கியா? இட்டிஸ் பிரசாத்ங்கிறதெல்லாம் கேவலமான பேரு. இதுவே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவ நீ? அது மாதிரி இருக்கிறதா? நீங்க வேற பிரகாஷ் ப்ரோ ஏதாவது ட்வீட் போட்டேன்னா பேரு மட்டும் ஸ்மார்ட் பர்னி, ஆனா போடுறதெல்லாம் ஸ்மார்ட் இல்லாதது போடுவாங்க. ஏங்க அப்படி இக்னோர் பண்ணாதாங்க ஆன்லைன்ல நீங்க வருத்தப்படணும். கழுவி ஊத்துனாலும் பாராட்டினாலும் ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் தான். ஆக்சுவலா எனக்கு சலூன் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இந்த விஷயத்துல. எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை திட்டினப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு இவன் தான் சொன்னேன், இதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணா, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து மனசு இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹேன்னு சிரிச்சுட்டு விட்டுவிட்டேன். அவ்வளவுதான், ஜாலியா இருக்கு. எங்க போயிட்டாரு, நல்லா பேசிட்டு இருந்தாரு பிரகாஷ் ப்ரோ. அவரை காணோம். எங்கேயும் போக மாட்டார், வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. எங்க போடுற ட்வீட் எல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கா போடுறது, அதுக்கு தான் பேரே ஸ்மார்ட்னு வச்சிருக்கீங்க. டிப்ளமேட்டிக்காவா? ஆமா ஆமா, எதை நம்பி சரியா பேசுங்க சொல்லுங்க. ஒன் டைம் வாட்சபிள், இதை பார்க்கலாமா, பார்க்க கூடாதா, இப்படித்தான் போடுறது எல்லாம். எதை சிவகார்த்திகேயன் படத்துக்கு மட்டும் வந்து நீங்க நல்லா வந்து அப்ரிசியேட் பண்ணுவீங்க. எந்த படத்துக்கு? டூட் படத்துக்கு. அந்த படம் நம்ம பார்க்கவே முடியாது, அந்த கான்செப்டே நமக்கு ரொம்ப அது கொஞ்சம் இது. அதுதான் ப்ரோ, அந்த இதுக்கு நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தேன். இப்போ இட்டு வெல்கம் டு டெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பேட் கேர்ளுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தேன். காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தேன். இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம வந்து ஸ்டாருக்கு தானுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாருக்கு எப்படி நீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க? நம்ம அந்த நம்பாதீங்க, அவர் காந்தாரக பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது வந்து இட்லி கடைக்குள்ள கிளாஸ் வந்த காட்டி. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அது வந்து இட்லி கடைக்கு எப்படியும் வந்து நெகட்டிவ், இட்லி கடை எப்படியாவது கழுவி வச்சோம்னா இல்லையா, அதுக்கு தானே நான் ஆப்போசிட் படத்துல நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறேன். அவர் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க, நான் கூட மறந்துட்டேன். எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க ஓகேஸ் போட்டாலும் டீசென்ட் போட்டாலும் அந்த படம் பார்க்கணும்னு எவ்வளவு ஆர்வத்தோட ஒருத்தர் இருக்கானோ அவன் அந்த இடத்துல அந்த நீங்க போட்ட ஓகேஸ் டீசென்ட பார்த்துட்டு அவன் படத்துக்கு போக மாட்டான். இல்ல அஜித் ப்ரோ, எனக்கு சீரியஸா புரியல. இப்போ நான் கேக்குறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு படம் டீசென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்க அந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டீங்களா? அந்த படத்துல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பீக் மோடு இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நடிகருக்கு ரசிகர், நானும் ஒருத்தர், அதே போல நம்ம அஜித், மாவீரன் எல்லாருமே ஒரு நடிகரோட ரசிகர்கள். வேற ஸ்டாரோட படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிவிஷன் பாதிக்காது. ஆனா நம்மளோட ஃபேவரட் ஸ்டாரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வருது பாத்தீங்களா, அது உண்மையிலே நம்மளுடைய அந்த பீக் லெவல்ல இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட். எப்பதான் அந்த படம் இருக்கும், அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மை சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நான் எபவ் 40. ஆனா ஸ்டில் வந்து அந்த ரசிகங்கிற அந்த இதுல உள்ள வந்தேன். இந்த படம் எப்படி இருக்கும், ரிசல்ட் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாவே இருக்கும். ஆனா அந்த இது போல சின்ன சின்ன இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே மொழியில வந்து இதா போயிடும். நான் அதுக்குதான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது, எழுதும்போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்கப்பா, பார்த்து எழுதுங்க. கொஞ்சம் யாரும் வந்து படத்துக்கு நான் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, பாசிட்டிவா அப்படின்னு நான் எல்லாத்தையுமே ரிக்வெஸ்ட் பண்றேன். மற்றபடி ஒன்னாதான். அது அப்படி இல்ல அஜித் ப்ரோ, நமக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா நம்ம வந்துட்டு அதுல வந்துட்டு நிறைகள் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சொல்லணும். எனக்கு அப்படிதான், நான் பர்சனலா. பட் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி, நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி எனக்கு சில படங்கள் நல்லாவே ஒர்க் ஆகும், சில படங்கள் ஒர்க் ஆகாது. இல்லைன்னா சில டைம் எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கும். ஓகேவா இல்ல ரொம்ப சுமாரா இருக்கா, அந்த மாதிரி சில டைம் ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். நான் வந்துட்டு அதனால ஓகேஷன் போட்டுருவேன். ஓகே, எனக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சுன்னா ரொம்ப சுமார்னு போட்டுருவேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த அந்த 2.5க்கு கீழே கொடுக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சுத்தமா ஒர்க் ஆகாத படங்களுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லப்பா ஓகே கொஞ்சம் விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த ஒரு இதுலதான் நான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சில டைம் வந்துட்டு அதாவது பரணி முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அவர்கிட்ட,
ஒரு படம் நான் டீசென்ட் சொன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேட்டீங்களா? அது எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, படம் சரியில்லை, படம் நல்லா இல்லை, ஃபிளாப்புப்பா அப்படின்னு நாள் சொன்னாலும் அந்த படத்தை போய் தேட்டர்ல போய் எல்லாரும் பார்ப்போம், எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் முன்னாடி படம் நல்லா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் தேட்டர்ல போய் டீசென்ட் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே தேட்டர்ல போய் பார்ப்போம், பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு 3 வருஷம்னு வச்சுங்களேன், 3 வருஷம் 2 வருஷமா அந்த ஓடிடி பூம் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிட் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 4 வாரத்துல வரப்போகுது ஓடிடியில். ஓகேவா? அப்ப ஒரு படம் நீங்க தேட்டர்ல பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க, அந்த படம் வந்து சூப்பரா இருக்கும்னு நம்புறீங்க, அந்த படத்தை சூப்பர்னு சொன்னா தேட்டர்ல போய் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா தேட்டர்ல போய் பார்த்துருவீங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அந்த டீசென்ட் அப்படின்னு சொல்லிட்டா டீசெண்டா தான் இருக்கா, தேட்டருக்கு போனா 190 ரூபா ஆகும், பார்க்கிங் ஒரு 20 ரூபா 210 ரூபா பார்க்குறது, கேண்டீனு, அது செலவு, எதுக்கு செலவு, 4 வாரத்துல வரும்ல, டீசென்ட் தானே சொல்றாங்க, அதான் ஆக இல்லைன்ட்டாங்க, குட்டுன்னு இல்லைன்ட்டாங்க, பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தால் கண்டிப்பா 10ல் ஒரு 5 பேர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இன்றைய மனநிலை. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நிறைய இருக்கு. நீங்க தேட்டர்ல தான் போய் உட்காரணும் அவசியம் இல்லை, எது எங்கேயுமே போகலாம் கூட கையில இருக்க ரீல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 4 டான்ஸ் வீடியோ, 2 கிளாமர் வீடியோ, ஒரு சண்டை வீடியோ, ஒரு கண்டிப்பா ஒரு பூமர்த்தனமான ஒரு கருத்து உள்ள ஒரு வீடியோ, இப்படி ஏதாச்சும் ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 3 மணி நேரம் அழகா ஓட்டிடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் தேட்டருக்கு போகணுங்கிற எண்ணமே வராது. அதனால இப்போ உள்ள அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு இப்போ உள்ள அந்த மனநிலைக்கு படம் வந்து குட் அப்படின்னு மண்ணா மட்டும்தான் தேட்டருக்கு போக அந்த நினைச்சவங்க தேட்டருக்கு போறாங்க. புதுசா தேட்டருக்கு போறாங்க, அது விஷயம். புதுசா தேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதாவது எப்பயாவது படம் பார்ப்பேன், படம் சூப்பரா இருந்தா, வேற லெவல்ல இருந்தா, பயங்கரமா இருந்தா, இப்படிலாம் வார்த்தைகள் வந்தா மட்டும்தான் அவங்க தேட்டர் போவாங்க. மற்றபடி இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலான்னு இருக்கேன்பா, படம் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு இருக்கவங்களாம் ரிசல்ட்டை பார்த்து டீசென்ட் வந்தா ஓட்டில பார்த்துக்கலாம், முக்கன் வந்தா ஓட்டில கூட பார்க்க வேணாம், குட் சூப்பர் அப்படி வந்தா மட்டும் தான் தேட்டருக்கு வரும். இதுதான் இப்போ உள்ள பெரும்பாலான சினிமா பார்க்குறவங்களோட மனநிலை. ஆக்சுவலா நான் இப்போ ரீசெண்டா நான் நினைச்சேன் என்னன்னா, தேட்டர் போறதுன்றதே ஒரு மாதிரி வந்துட்டு நார்மலா எல்லா அது எனக்கு கரெக்டா வேர்டிங்ஸ்ல எனக்கு கரெக்டா போடுறது தெரியல, நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா சாரி. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு படம் போறதுன்னா அதுவே வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரபிளா ஒரு ஃபேமிலியா ஒரு 3 பேர் 4 பேர் போறதுனாலே ஒரு 1000 rupees இல்லை 1500 rupees எப்படியும் டிக்கெட்டுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணா 650 ஆர் 680 வந்துடும். உங்களுக்கு அதுலயே போயிடுச்சு. அங்க போனா ஃபேமிலியா போனா சம்திங் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து க்ளோஸ் டு 1000 rupees இல்லை 1200 rupees வந்துடும். ஸோ அது வந்துட்டு நார்மல் பீப்புளுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபியூச்சர். இந்த ஒரு விஷயம் போறது என்டர்டைன்மெண்ட், அதுல மாசத்துக்கு ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதை வந்துட்டு போவே செய்யறாங்க. கரெக்ட், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்ல. பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த யூத் ஆடியன்ஸ்ன்றவங்க வந்துட்டு அவங்களாம் மோஸ்ட்லி சிங்கிளா போவாங்க, இல்லைன்னா ஒரு ஆள் 100 அப்படி அந்த ஒரு இதுல வந்துட்டு பாக்குறவங்க இருக்கிறது. அவங்கதான் வந்துட்டு என்ன சொல்ல இப்ப இருக்கிற ஆடியன்ஸா நான் பாக்குறேன். அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு டீசெண்டா இருக்கு, இல்லைன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காங்கன்னா அவங்க உள்ள போறாங்க அப்படின்றதுதான். அதனாலதான் கேட்கறேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு இப்ப வந்து பாம் படம், அது எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள் இருந்தாலுமே அந்த படம் வந்துட்டு ஒரு ஹோல் ஹார்ட்டடா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா அந்த படம் நான் வந்துட்டு போட்டிருந்தேன். பட் ஆனா அந்த படம் பெருசா வந்து தேட்ரிக்கலா கிளிக் ஆகல. அதே மாதிரி வந்துட்டு காந்தி கண்ணாடியில அதே மாதிரி சில குறைகள் இருந்துச்சு. ஆனா எண்டிங்ல நான்லாம் தேட்டர்ல அழுதுட்டேன். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு அந்த படத்துக்கு எனக்கு. ஸோ அந்த படமும் கொஞ்சம் கிளிக் ஆகணும்னு நினைச்சேன், அதுவும் கிளிக் ஆகல. ஸோ ஆனா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். எனக்கு அந்த படம்லாம் நான் சொல்லி அது வந்துட்டு இதாகலன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் அந்த டீசென்ட்ன்றது என்னன்னா கொஞ்சம் குறைகள் இருக்கு, பட் ஆனா ஒரு தடவை வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் அந்த டீசென்ட்ல. ஸோ அந்த டீசென்ட்னு சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த 10க்கு ஒரு 5 பேர் போறாங்க. ஆனா ஃபேமிலியா இருக்கிறவங்க அது வந்து யோசிப்பாங்க. ஃபேமிலியா இருக்கிறவங்க பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா சூப்பரா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போறாங்க. கரெக்ட். பிரகாஷ், என்ன ஒரு கொஸ்டின், இந்த தக்லைப்புக்கு வந்து 170 கோடி ரூபாய் லாஸ் ஆங்க? இல்லைங்க அவ்வளோதான் லாஸ் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து அடித்து விடப்பட்ட, மிகைப்படுத்தப்பட்ட, திரித்து விடப்பட்ட
தொகை. ஏங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச அது அந்த வந்து படம் லாஸே வந்து இல்லைங்க அவருக்கு. ஓடல. இல்ல அந்த படம் ஓடலைங்கிறது தெரியும். பட் ஆனா லாஸ்ங்கிறது ஏதோ 10-20 கோடி ரூபாய் இருக்கலாம், இல்ல யாருக்கும் ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம். ஆனா பட் எப்படி இந்த பிஸ்மி வந்து அநியாயத்துக்கு சொல்றாரு? ஏங்க யார் சொன்னாலும் எனக்கு தெரியல. ஆனா ஒரே விஷயம் சொல்றேன். அந்த படம் வந்து கமல் வந்து அவர் வந்து கமல் வந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. மெட்ராஸ் டாக்கீஸ் ஃபர்ஸ்ட் காப்பி பேச தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுச்சு. இப்படி இத்தனை பேர் அங்க பங்கு போட்டிருக்க போது அந்த படம் சேட்டலைட் டிஜிட்டல் ரெண்டுமே வித்துருச்சு. சேட்டலைட் டிஜிட்டல் வித்துருச்சு. ஓப்பனிங் நல்ல கலெக்ஷன். ஒரு 4 நாளைக்கு அந்த படம் வந்து ஓரளவுக்கு அந்த அவங்க அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு கலெக்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? அந்த படம் சேட்டலைட் டிஜிட்டலே லாபம் தான். நீங்க வந்து ஏதோ ஒரு ஏரியால வந்து கூடுதல் விலைக்கு வாங்கி அந்த படம் சரியா போகல அப்படிங்கிறப்ப உதாரணமா ஓவர்சீஸ் எடுத்து அந்த ஓவர்சீஸ் சரியா போகல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓவர்சீஸ் நஷ்டத்தை கொண்டு போய் ஒட்டுமொத்த நஷ்டத்துல எழுத முடியாது. ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு அதுவும் ஓகே, ஒரு ப்ரொடியூசருக்கு ஒட்டுமொத்த நஷ்டத்தை எழுத முடியாது. அந்த படம் அவங்களுக்கு லாபகரமான படமா இல்லாம போயிருக்கலாமே தவிர பெரிய நஷ்டம்லாம் அந்த படத்துக்கு அவங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன், அது கமலே சொந்த தயாரிப்புங்க. ஹீரோ அவருடைய சம்பளம், ப்ரொடியூசர் டேரக்டர் யாரு அவரே ப்ரொடியூசர், டேரக்டர் மனிதத்துவம் அவரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேச தயாரிச்சிருக்காருங்கிறப்ப யாருக்குமே இங்க சம்பளமே இல்லைங்கிறப்ப நீங்க வந்து எப்படி வந்து இது பண்ணுவீங்க? ஏற்கனவே இந்த படத்துக்காக அது என்ன படம் STR 48க்காக ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா சிம்புக்கு? ஆமா, அதுக்காக தான் சிம்பு இதுல இருக்காரு. ஓகேவா? அப்ப அவருக்கும் பெரிய பிக்ல ஒரு பிக்ல சேலரி கொடுக்க போறது இல்ல. இந்த அடுத்து அட்வான்ஸ் அப்படியே ஒரு சின்ன ரோல்ல அப்படியே ஒரு மேட்ச் பண்றதுக்கு தான். அப்ப யாருக்குமே இங்க சேலரி இல்ல. அது ஏர்மான் மணிரத்னம்னா அவர் வந்து படத்தை வந்து பெருசா பேச மாட்டாரு. அவர் எல்லாமே அதே மாதிரி அந்த மெட்ராஸ் டாக்கீஸ் உள்ள இருந்தாங்க அப்படின்னா யாருமே சம்பளம் கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் விஷயமே. ஏன்னா மணிரத்னத்துக்காகவே அவங்க வந்து நடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ பொன்னியின் செல்வன்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு அவ்வளோ பெரிய கேஸ்டிங் இருந்தும் பெருசா செலவு இல்லை அப்படின்னா எல்லாம் மணிரத்னத்துக்காகவே ரொம்ப கம்மி. இப்போ வெளியில வந்து 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா சும்மா தோராயமா சொல்றேன், 10 ரூபா வாங்கினா மணிரத்னம் 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவர் டேரக்ஷன் அடித்தா அது ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறது தான் நிறைய இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க நினைக்கிறது. அதனால பெரிய லெவல்ல படத்துக்கு செலவே ஆயிருக்காது. இவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கன்னா நமக்கு தெரியாது. அவங்க ஒரு காரணத்தோட சொல்லுவாங்க, அவங்க ஒரு வன்மத்தோட சொல்லுவாங்க, இல்ல அதுக்கு ஒரு பின்னாடி காரணங்கள் ஏதாவது இருக்கலாமே தவிர பெரிய லெவல் இவங்க சொன்ன அந்த 100 கோடி நஷ்டம்லாம் வாய்ப்பே இல்லை. இல்ல அத கேட்டாலும் எனக்கு ஆமா சொன்ன மாதிரி படத்தோட பட்ஜெட்டே அவ்வளவு இருக்குமா இல்லையான்னு தெரியல. படத்துக்கு அவங்க செலவு பண்ணது ப்ரொமோஷனுக்கு தான் பயங்கரமா செலவு பண்ணாங்க. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ, அந்த கமல்ஹாசன் சிடிபிக்கு ஒரு கான்டெஸ்ட் ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல, அது ஏதோ 4 ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி, அது கீழே மணிபாரதி கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை படித்தேன். ஏஐ ஃபார்மேட் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஏஐ டிஜிட்டல் ஃபார்மேட் ஓகேன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஜட்ஜ் ஆன் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது பார்க்குறப்ப லைட்டாக சிரிப்பாக தான் இருக்கு. ஒரிஜினாலிட்டி வச்சு ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஏஐ வரக்கூடாதுல்ல. ஓகே பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரியல இந்த இப்போ அந்த சிடிபி கல்ச்சர் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கல. அது ஸ்டாப் ஆயிடுச்சு எப்பயோ. பட் ஏன் இப்போ இப்படி பண்றாங்க? பரணி ஒரு நிமிஷம், நான் வேற கொஸ்டின் டைவர்ட் பண்றேன். அந்த இது வந்து இப்போ உண்மையா நம்ம சிவாவும் விஜய் சேதுபதியும் வந்து ஒரு படம் பண்றாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து சுத்துத? அப்படியா? அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏங்க எனக்கு இந்த விஷயம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. சீரியஸா நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க? நீங்க எல்லாம் வந்து எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னாடிதான் பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு இருந்தாரு இதே ஸ்பேஸ். அப்படியா? அப்படியாவா? இவர் என்ன நினைச்சு பேசுறாரு, என்ன வந்து இவரை வேற நம்ம சோர்ஸ்ன்னு வேற நினைச்சு நாங்க வந்து கேள்வி கேட்டுக்கு இருக்கிறோம். சோர்ஸ் அதாவது சினிமாவுக்கு நீங்க தகவல் வந்து நீங்க வந்து நிறைய நீங்க சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் பத்தி தானே இப்ப கேட்டீங்க நீங்க? இல்ல இது வந்து விஜய், இது சிவாவும் நம்ம சிறுத்தைக்குட்டி அவரும் வந்து விஜய் சேதுபதி அவங்க காம்பினேஷன்ல சொல்றாங்க ஒரு படம். ஓ அப்படி சொல்றீங்களா? ஏங்க தெளிவா சொல்லுங்க. இல்ல ஏற்கனவே உங்களுக்கும் ஒரு படம் இருக்குங்க சிறுத்தையோட்ட. இல்ல அந்த சிவகார்த்திகேயனுக்கும் சிறுத்தைக்கு அந்த சிறுத்தைக்கு வந்து ஒரு படம் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. அந்த கமிட்மெண்ட் பேப்பர் வந்து தூக்கி போட்டுட்டோம்.
நீங்களே இப்ப முடிவுலாம் எடுத்துட்டீங்களா? நான் சும்மா சொன்னேன் ப்ரோ. ஆக்சுவலா அது அது ஒர்க் ஆகல போல, அது நடக்கல இப்போதைக்கு இல்ல அந்த ப்ராஜெக்ட் எஸ்கே கூட. பட் ஆனா விஜய் சேதுபதி கூட எனக்கு தெரியல. பட் 2 நாள் முன்னாடி பிரகாஷ் ப்ரோ பேசினார். நம்ம மாவீரன் ப்ரோ என்ன சொன்னாரு அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ? நான் இல்லைன்னா போய் நான் அந்த இதை கேட்கறேன். மகேஷ் ப்ரோ இப்பதான் வந்தாரு, சின்ன பையன் மாதிரி கையை வேற தூக்கிட்டீங்க, அது என்னன்னு கேட்டுருங்க. இருங்க அஜித் ப்ரோ கொடுங்கப்பா கொடுங்கப்பா. சின்ன பசங்களாம் எங்கப்பா கையை எனக்கு தூக்கி நீங்க பதில் பேசுறீங்க? சொன்னாலே போதும். சின்ன பசங்களாம் எங்க கையை தூக்கி பேசுறீங்க? குறுக்கு ஓடுறீங்க. அது மாதிரி குறுக்க வாங்க மகேஷ் ப்ரோ. அதுதான். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம பிரகாஷ்க்கு. இப்ப இந்த மணிரத்னம் பத்தி சொல்லிட்டு இருந்தாருல்ல, இது நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மணிரத்னம் படத்துல நடிக்கிறதுனா வந்து மற்றவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினா இவர்கிட்ட 1 ரூபா வாங்குறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி அது எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வராதா? ஏன்னா இப்போ அவர் ஒன்றும் நான் இப்போ என்ஜிஓ மாதிரி படம் எடுக்கிறது இல்லை, எல்லாம் ப்ராஃபிட்டுக்காக தானே படம் எடுக்கிறாரு. இப்போ அவர் என்ன இப்போ எல்லா படத்துக்கும் ஒரு கண்டினியூஸாக இதே தான் பண்ணுறாரு. இப்போ அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். இப்போ எல்லா ஸ்டார்ஸையும் அண்டர் பே பண்ணி. அதாவது அவர் டைரக்ஷன்ல நடிச்சா பெருமை அப்படின்னு நினைச்சு இவங்களா வாண்டடா போய் சம்பளம் குறைச்சிக்கிறதுக்கு அவர் எப்படி இந்த பொறுப்பு ஏற்க முடியும்? அவர் வந்து எனக்காக 1 ரூபா குறைச்சிக்கிங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. என் கம்பெனியில் இவ்வளோ சேலரி நீங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறாரு. உங்களுக்கு ஓகேன்னா அவர் நடிக்க போறாரு. நடிக்கிறதுக்கு வந்து அவங்களோட விருப்பம் தானே. யாரையும் ஒரு கட்டாயப்படுத்தி நடிக்க போறதே கிடையாது. இப்பயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அடுத்த ஒரு அப்கமிங் ஹீரோட்ட ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அவங்களோட ஹீரோ எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த டேரக்டர் என்ன பண்றாரு, மணிரத்னம் என்ன பண்றாரு, இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஏறிடுச்சுப்பா, நீ இந்த படம் பண்ணா உனக்கு நல்லா இருக்காது, நான் வந்து இது ஒரு அப்கமிங் ஹீரோ தான் வேணும், இது வந்து நீ வந்து சூப்பரா இப்போ வேற லெவல்ல இருக்க, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபிலிம் உனக்கு பண்ணி உன்னை மார்க்கெட்டுக்கு எடுக்க விரும்பலப்பான்னு சொல்றா. அவர் பரவாயில்ல சார் நான் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் வேணாம்ப்பா, உனக்கு அது ஓம் மார்க்கெட்டுக்கு அது ஆபத்துன்னு சொல்லிட்டு அது வேணான்ட்டார். ஓகேவா? அப்ப இது யாருடைய மணிரத்னம் வந்து அவர் வந்து நடிகர்களுக்கு வாய்ப்பு தராரு. அவங்க வேணுமா வேணாம்னு அவங்க தானே முடிவு பண்றாங்க. இவங்க கம்பல்சரி பண்ணல. அவரு நீங்க கட்டாயப்படுத்தி நீ வந்து என் படத்துல நடி, உனக்கு தான் 10 ரூபா நீ சம்பளம் 1 ரூபா தரேன், வேணா நடி வேணா போ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க சொல்ற அந்த கேட்டகரியில வரும். இல்லைன்னா அது அவங்க விருப்பப்பட்டு தான் நடிக்கிறாங்க. எல்லாமே அப்ப எழுதி இப்போ வரைக்கும் மணிரத்னம் படத்தில் நடிக்கிறது ஒரு பெருமையா பாக்குறாங்க. இப்ப இந்த பீரியட்ல ராஜமௌழி கூட நடிக்கிறத பெருமையா பாக்குறாங்க. ராஜமௌழி கூப்பிட்டாரு நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்கல்ல. ஒரு போன வருஷம் வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டாருன்னா டக்குனு எல்லாம் ரெடியா தான் இருந்தாங்க. பிஃபோர் கூலி எல்லாருமே லோகேஷ் கூப்பிட்டா டக்குனு ஒரு படம் ஒரு ரோல்ல கூட நடிச்சிட்டு போயிடலாம், சும்மா கண்டிப்பா ஒரு ரோல் நல்ல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நடிச்சு வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இயக்குனருக்கு அது மாதிரி பேர் இருக்கும். மணிரத்னத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே இன்னமும் அதே பேர் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிற ஆங்கிள் எனக்கு புரியுது. கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிட்டு தான் நடிக்கிறாங்க. பட் நான் என்ன ப்ராடர் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி தானே அப்ளை ஆகுன்ற. இப்போ வேலை கிடைக்காதவங்க இல்லை வேறு ஏதாவது அடுத்து போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரியே போனாங்கன்னா இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நம்ம சினிமாக்குன்னு நான் சொல்லலை. சினிமாங்கிறது ஒரு பெரிய லைம் லைட் கிடைக்கிறதுக்கு ஓகே, இதே தான் எல்லா ஃபீல்டுலேயும் நடக்கும்ன்றேன். இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றக்காண்டி அண்டர் பே பண்ணி பே கட் எடுத்து ஜாயின் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு அந்த மற்ற ஃபீல்டுல வந்து அந்த தொழிலில் அவங்க உள்ள போனாங்கன்னா அவங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்க்க போறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்க்க போறாங்க. அதே சம்பளம் தான் இருக்க போகுது. நீங்க சொல்ற கம்மியான சம்பளத்துக்கு போனாங்கன்னா ஓகேங்களாம். ஆனா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட்டு, அவங்களோட வேல்யூ ஒரு பேன் இந்த லெவலில் அவங்களுக்கு ரீச் கிடைக்குது. ஏதோ ஒரு படம் பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு, பேன் இந்த லெவலில் ரீச் கிடைக்குது, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சம்பளம் எகிறதானே போகுது. 10 ரூபா திடீர்னு 20 ரூபா வாங்குவாங்க. இப்போ உதாரணமா திரிசாவே எடுத்துக்கலாம். பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி நடிச்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சோலோ ஹீரோனா நிறைய நடிச்சு அவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லாம இருந்துச்சு. அவங்க சம்பளம் ரொம்ப லட்சங்கள், ரொம்ப சில பல லட்சங்கள் தான். அவங்க பீக்ல இருந்த சமயத்தை விட ரொம்ப கம்மியான ரொம்ப லோவான சம்பளம் தான் நடிச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வரதுக்குள்ள உப்புமா படமா தான் வந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா பொன்னியின் செல்வன் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேல்யூ அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. தெலுங்குல ஒரு படம், தமிழ்ல விஜய் கூட 2 படம் வந்தாங்க, லியோ, அப்புறம் கோட்ல ஒரு படத்துக்கு வந்தாங்க, அஜித் கூட 2 படம், விடாமுயற்சி, குட் பை அக்லி, கமல் கூட தக்லீஃப். அடுத்து ஒரு பெரிய ரவுண்டா அவங்க பெரிய கேட்டகரியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 15 படம் புக் ஆனாங்கல்ல. இப்போ என்ன நார்மலா இப்போ அவங்க ஸ்டார்டிங் பேர்ல, அதாவது அவங்க ரொம்ப பீக் டைம்ல இருக்கப்போ லட்சங்கள்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோடிகள்ல வாங்க ஆரம்பிச்சாங்கல்ல. இப்போ நீங்க ரொம்ப லட்சங்கள்ல இருந்து இப்போ திடீர்னு கோடிகள்ல வாங்குறது இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தானே. சினிமாங்கிறது அதுதானே. ஒரு இடத்துல இறக்குனாங்கன்னா இன்னொரு இடத்துல பயங்கரமா ஏற்ற போறாங்கன்னு அர்த்தம். மணிரத்னம் படத்துல இறக்கி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த படத்துல பயங்கரமா ஏறிடுவாங்க. இப்போ புது டேரக்டர் ஒருத்தர் வராரு, அவரோட கதை சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமான பிரில்லியன்ட்னு வச்சுங்க, படம் வேற லெவலில் பிச்சுட்டு போகுது. ஆனா அவர் டேரக்டர் எவ்வளவு சம்பளம் தருவாங்க நினைக்கிறீங்க? வெறும் அந்த வந்துட்டு போற செலவு, அசிஸ்டன்ட் டேரக்டர் சம்பளம் போனா போகுது அப்படின்னு ஒரு 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் அப்படி கொடுப்பாங்க. சில டேரக்டர் மட்டும் தான் பெரிய ஹீரோவா இருந்தா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுப்பாங்க தவிர. ஆனா அந்த படம் பிளாக் பஸ்ட் ஆகி ஒரு 50 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் ஹீரோக்கு சம்பளம், அந்த டேரக்டர் சம்பளம் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அடுத்த படமே அந்த டேரக்டருக்கு 10 கோடி சம்பளம் கிடைக்கலாம், 5 கோடி சம்பளம் கிடைக்கலாம். அதுதான் சினிமா. ஆனா நீங்க சொல்ற அந்த ஃபீல்ட்ல, மற்ற ஃபீல்டுல எப்படின்னா அவங்க 2 வருஷம் வேலை பார்த்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கிட்ட சம்பளத்துக்கு தான் வந்து ஆகணும்.
அடுத்த கம்பெனி போனால் திரும்ப அதோட ஒரு 5 ரூபா வேணா கூடலாமே தவிர 10 ரூபா கூடலாமே தவிர ரொம்ப பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது. சினிமாங்கிறது எல்லாத்தையும் விட சார்ந்த ஒரு ஃபேமு சேலரி எல்லாத்துலேயும் வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எலைட் வாழ்க்கை. ஓகே ஓகேங்க, குட். அப்புறம் பிரகாஷ் இது பேசிட்டீங்களா தெரியல, இப்பதான் நான் சும்மா ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சந்தானம் திருப்பியும் காமெடினா நடிக்க வராராம்ல ஜெயிலர் 2ல. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நான் அது கன்ஃபார்ம் பண்ணி விசாரிச்சு சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. நான் அது விசாரிச்சிருக்கேன். அவர் ஒருத்தர் நாளைக்கு சொல்றேன்னு இருக்காரு. சொன்னதுக்கப்புறம் நான் அதனால அந்த ட்வீட் போடலை. நான் விசாரிச்சு கன்ஃபார்ம்னா நான் சொல்றேன், இல்லை ட்வீட் போடுறேன். சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு எகைன் நீங்க கேட்டு சொல்லுங்க. ஜெயிலர்ல வர்றதை விட சுந்தர் சி ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அவங்க காம்போல நிறைய சூப்பரா இருந்திருக்கு. ஒருவேளை அப்படி வர நியூஸ் எப்படி கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. அவர் கம்பேக்கா வந்து காமெடியான ரஜினி படத்துல வராரு அப்படிங்கறத சுந்தர்சி படத்துக்காக பேசப்பட்டதை ஒருவேளை இப்படி கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஜெயிலர்ல அடுத்து எடுக்க போற போர்ஷன்ங்கிறது பாலையா போர்ஷன் அதெல்லாம் எடுக்க போறாங்க. ஏகப்பட்ட குரூப் இருக்கே, இதுல 10-11 தான். ஆமா, இது வராது. இது நல்லா இருக்கும். சுந்தர்சி டைரக்ஷன்ல சந்தானம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த ஒருவேளை அப்படி வர போற நியூஸ் இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை என்கொயரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்க, ஓகே. பாலையா போட்டோ நேத்து வந்துச்சு, அந்த கெட்டப் தான் நான் பிரகாஷ் ப்ரோ. ஆமா, அந்த கெட்டப்ல அடிக்க போற நான் தானே போட்டேன் அந்த போட்டோ. அதுதானா? ஆமா, அந்த கெட்டப்ல வர போறாரு ஜெயிலர் 2ல, மொட்டை கெட்டப்ல மாதிரி வர போறாரு. சொல்லுங்க. அதை நேத்தே சொல்லிட்டாரு, நீங்க தான் கவனிக்கல. நான் கேட்டுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஃபயர் தான் பல்தான். ஃபயர் தான். தியேட்டர் கொளுத்த போற நான் எடுத்துட்டு போயிடலான் இருக்கிற ஒரு பேசாம பரமிகேசரியில வர மாதிரி சிலிண்டரை தூக்கிட்டு போய் வெடிக்க விட்டுறலான்னு பாக்குறேன். தலைவன் என்ட்ரி ஆகும்போது சவுண்ட் வேற மாதிரி இருக்கணும்ல. பிரகாஷ் ப்ரோ, இப்போ மணிரத்னத்துக்கு பேசிட்டு இருந்தீங்க, அது ஒரு வகையில அவர் பண்றதா சினிமாக்கு, அது குறிப்பா தமிழ் சினிமா விஷயத்துல அவர் பண்றதா கரெக்ட்னு எனக்கு தோணுது. அவர் அந்த பெரிய டயர் 1 ஸ்டார்ஸ்டே போக மாட்டாரு. இப்போ பாக்ஸ் ஆபீஸ் பாலிவுட் டோலிவுட் இவங்க எல்லாம் இவ்வளவு பண்றாங்கன்னா அவங்க பட்ஜெட் அதிகபட்சம் 400 கோடி எல்லாமே சேர்த்த முடியுதுன்னா அது 1000 கோடி நிக்குது போய் எண்ட் ஆஃப் தி டே பாக்ஸ் ஆபீஸ்னா அது ஓரளவுக்கு அது ப்ராஃபிட்டபிள். இங்க சம்பளம் பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறிட்டே போதோ அவ்வளோக்கு எவ்வளவு சம்பளத்தை ஏறிட்டே போறாங்க. எண்ட் ஆஃப் தி டே நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 20 கோடி 30 கோடி தான் ப்ரொடியூசருக்கு போகும். ஒரு படத்துக்கு அதுவும் போகாது. இதுல இது ஒரு நல்ல பாயிண்ட், கரெக்ட். ஏன்னா அவரே ப்ரொடியூசரா இருக்காங்காட்டி அவருடைய ஏன்னா எல்லா நியூ ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர மாதிரி இருக்கு. இவருக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வர ரெவன்யூ சிக்கனமாவும் இருக்கு. இல்ல ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இந்த பிசினஸ் எல்லா பிசினஸ் மாதிரி தானே சினிமாவும். ப்ரொடியூசர் பணம் போட்டு இது பண்றாருன்னா அவருக்கு அதுக்கான சரியான லாபம் போகணும் இல்ல. அது ஒரு மாதிரி ரிலேஷனலாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோஸ்க்கு டெக்னீஷியன்ஸுக்கு நிறைய காசு போயிடுது. கடைசியாக பணம் போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு கடைசியாக ப்ராஃபிட் கம்மியாக தான் போகுதுன்ற அந்த ஃபார்முலாவில் வச்சு பார்த்தா அவர் பண்ணுறது கரெக்டு தான். பிரகாஷ் ஏதோ சொல்ல வந்தாரு. இல்லை ஒன்றும் சொல்லலை. கரணி ப்ரோ, பிக் பாஸ் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த மனு ஆனந்த் வந்து அவர் தலை கூட படம் பண்றாரு பிரகாஷ். அப்படி இப்போதைக்கு இல்ல. ஆனா பட்டு ஒரு நியூஸ் ஓடிக்கி இருக்குப்பா. சரி, எப்பாவது படம் ஓடுன்னு நடிச்சா சரிதான். நமக்கு ஏதாவது ஒரு படம் நடிச்சா போதும். சரி வாங்க, நம்ம சிம்புலாம் ஒரே கேட்டகரிகள். சிம்பு அவர் ரசிகர்கள் நம்ம எல்லாம் ஒரு கேட்டகரி தான். பிரகாஷ்ண்ணா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆரோமலை ட்ரெய்லரு? ஓகே பாருங்க, அவ்வளோதான். பெரிய லெவலில் ஹைப் இல்லை. ஒரு டீசென்ட் படமாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு சரி எப்படி சொல்கிறது, சொல்லாமல் வேணாமான்னு தெரியல, விட்டுருங்க, பார்த்துக்கலாம்.
சரி ஓகே. இல்லை ஆக்சுவலாக சிம்புவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பிடிக்கும் போல். யாராவது எதாவது கேட்டால் பண்ணுறது, இல்லைன்னா அந்த ப்ரோமோ வீடியோ பண்ணுறது, இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, குட்டி ஒர்க்காக கொடுங்கப்பா, படம் ஷூட்டிங்லாம் கூப்பிடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிடுறாரு. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் படம் ஷூட்டிங் மட்டும் போக மாட்டேங்கிறாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனி போயிடுவாரு பரணி. இனி வந்து அவர் வந்து நிஷ்டம் களத்துல இறங்கிட்டாரு. கலக்குவாரு பாருங்க. ஏங்க நான் ஷூட் பரணி ஸ்டார்ட் சிக்கி ஆயிட்டு. என்ன மகேஷ் ப்ரோ கேட்கல? இல்ல சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் வாங்கப்பான்றேன். பரணி சிக்கியிருக்காப்புல இன்னைக்கு. எனக்கு புரியலையே, சிம்பு ஃபேன்ஸும் தான் கேட்டுட்டு இருக்காங்க அவரை ஷூட் போக சொல்லுங்கன்னு சொல்லி. நடிச்சா எத்தனை படம் நடிச்சிருக்கலாம்? 10 படமாவது குறைஞ்சது நடிச்சிருக்கலாம் அவரு. எல்லாருக்குமே ஆசை என்னன்னா ஒரு படம் நடிக்கணும் தான் ப்ரோ. மகேஷ் ப்ரோ பரணி ஹாட் அப்டேட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆ. ஆமா, அதுதான் இப்போ வந்து பிக்சர் தேடிக்கிட்டு இருந்தேன் போடலான்னு சொல்லி. அது சரி போட்டுட்டு ட்வீட் போட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்க, சூப்பர் நைஸ். என்னது? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட புது ட்ரெய்லர் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க சீசன் 5ஓட. ஓகே ஓகே. ஆனா பரணி ப்ரோ, ம் அது என்ன தனுஷ் சிம்முன்னு வந்துட்டா மட்டும் வேற லெவல்ல இறங்கி அடிக்கிறீங்க. ஏங்க எனக்கு என்னங்க அவர் படம் பண்ணணும்னு சொன்னது குத்தமா? ஏங்க ப்ரோமோ வந்த அன்னைக்கு இதேதான் பண்ணீங்க, இன்னைக்கு தேவையில்லாத டாபிக்ல எடுத்துட்டு வந்து அவர் அடிக்கிறீங்க. நீங்க ட்ரைலர் நல்லா இருக்குன்னு கேட்டது இந்த கன்வே பண்ணும் தானே? இல்ல இல்ல, ஃபர்ஸ்டே வந்துட்டு ஆரோமலை ட்ரெய்லர் பற்றி பேசுவோன்னு சொல்லி பிரகாஷ் ப்ரோ சொன்னார். ஆனால் பேசவே இல்லை. எனக்கு அந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு சீரியஸாக. ஸோ அதை சொல்லணுன்றதுக்காக தான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு நீங்க ட்ரைலரை பத்தி தானே சொல்லியிருக்கணும். சுத்தி வளைச்சு இருங்க, சுத்தி வளைச்சலாம் இல்லை, டைரக்டாவே சொல்றேன் இருங்க. எனக்குமே ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன விஷயம் இப்போ நான் சொன்னதுதான். இந்த அவர் வந்துட்டு ப்ரோமோ வருது, இந்த மாதிரி இது கொடுக்குறாரு, ஆனால் வந்துட்டு இன்னும் உங்க 2 பேர் சேர்ந்து ஷூட் போயிட்டோன்ற அந்த நியூஸ் மட்டும் வரமாட்டேங்குதுன்ற வருத்தத்துல தான் நான் சொன்னேனே தவிர, நான் வந்துட்டு இவரு மேல வன்மத்துல இருக்கேன், அவர் மேலத்துல வன்மத்துல இருக்கேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு யார் மேலேயும் வன்மம் கிடையாது. இப்பயே நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். அது நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பரணி ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அதான் நீங்க யாருமே இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஃபைனல்ஸ் யாரு? இந்தியா கூடயா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல இன்னும் 2வது மேட்ச் நடக்கல. சரி ஓகே. சரி சாரஜித் ப்ரோ, நீங்க கரெக்டா ஒன்று சொல்ல வந்தீங்கல்ல, அதான் என்னோட பாயிண்ட்டும். அதனாலதான் நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வந்தாரு? இல்ல அது அவர் சொல்லிட்டாரு, அது என் காதல் கரெக்டா விழுந்துச்சு. அது ஓகே தான், கரெக்ட் தான். சரி ஓகே. மாவீரன் ஏதோ சொன்னீங்க. பிக் பாஸ் அது அவ்வளவுதாங்க. சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த வீக். அதனால எனக்கு பெருசா என்ன பேச இந்த வீக் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அது பார்வைக்கு இவர் கேப்டன்சி ஒரு பரேட் ஒன்று நடத்தினாரு, பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா மாவீரன் ப்ரோ நான் சொல்லவா, நான் மலையாளம் பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன்ல இந்த சீசன். அதுலயுமே சேம் ஜூஸ் டாஸ்க் வந்துச்சு. அதுலயுமே சேம் இந்த மாதிரி வந்து எல்லா மேக்கப் செட் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு ஒரு வீக் ஃபுல்லா டாஸ்க் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. அதனால மேபி அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை போல. எனக்கு லாஸ்ட் வீக் கூட வந்து அந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைச்சேன். பட் அதை சொதப்பிட்டாங்க. இந்த வீக் சின்ன சின்ன டாஸ்க் தான் வைக்கிறாங்க, ஓகே தான். பட் எனக்கு ஆல்ரெடி இந்த டாஸ்க் பார்த்ததுனாலே என்னமோ அது மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் ஆகல. இருந்தாலும் நான் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்பப்போ. இந்த வாரம் விஜய் சேதுபதி எப்படி நல்லா பண்ணாரு இந்த 2 நாள் சென்னையில். ஓகே தான். பட் இன்னும் நல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிளிக்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பட் ஆனா அந்த 4 வைல்ட் கார்டு பாக்குறப்போ எனக்கு சுத்தமா நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. இந்த வீக் போவாங்க, பார்ப்போம். ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, பேசலாம். இல்லாட்டி
ஆதிரை போனது எனக்கு சந்தோஷம் தான். வெளியே போகும்போது கூட வன்மத்தை கக்கிட்டு போனாங்க. ஆமா, அதை காமிச்சாங்களா? காமிச்சாங்க. எது தற்கொலைன்னு சொன்னதையா? அப்படி சொல்லல. தகுதியே இல்லாதவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், இவங்க என்ன புரிஞ்சுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். போன கரெக்ட், மாவீரன் கரெக்டா சொல்லிட்டாரு. என்னை விட தகுதி இல்லாதவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அவங்க வாட்டர் மலனையும் பார்வதியும் சொல்லலையே. அது எனக்கு தெரியல. பட் ஆனா கமருதீனை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. கமருதீனா ஜோடி தான் இந்த வாரம் என்ட்ரி ஆகுது, விட்டுருங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அந்த டேக் பார்க்கும் போது சில பேர் கேட்பாங்க, எதுக்கு திவாகர் இன்னும் உள்ள வச்சிருக்காங்க, எப்படி இவருக்கு வந்து இன்னும் அவ்வளவு ஃபேன் பேஸ் வெளியே இருக்கா, அவ்வளவு ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி. அவர் எங்கெங்க சண்டை போடணுமோ அங்கங்க சண்டை போடுறாரு, கண்டென்ட் பேசுறது, அவர் சைடுமே கண்டென்ட் வருது, அதனால வந்துட்டு அவரை உள்ள வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்டே அவரும் பார்வதியும் தாங்க. அந்த ஆளும் பார்வதியும் கண்டென்ட். நீங்க பார்வதி இல்லாம ஒரு ப்ரோமோ இன்னைக்குதான் பாத்திருப்பீங்க. எத்தனை நாள் வந்து அவங்க ப்ரோமோ தான் வருது? இல்லையே, பார்த்தனே, இன்னைக்கு இருந்தாங்களே. இல்ல நான் சொல்றேன், ஒரு எல்லா ப்ரோமோ சில டைம்ல 3 ப்ரோமோலயும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நடிப்பு அரக்கன் வந்து கேமராவை துப்பி விட்டாரு. பாப்போம். மாவீரன் ப்ரோ, இந்த வாரம் என்ன படம் போறீங்க? பாகுபலி தான் ப்ரோ. ரிலீஸ் அன்னைக்கே போனா இல்ல சாட்டர்டே போனான்னு தெரியல, நான் கன்ஃபார்மா அதுக்கு போவேன். அப்ப மத்த படம் வருது, பெருசா எதுவும் வரலையே. ஆரியன் வருது, அது இங்க வருமானு தெரியல. ஆரியன் உங்களுக்கு வருமே ப்ரோ? தெரியல வருமானு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 2 தமிழ் படமும் இங்க இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதான் ஸ்ரீமர். மாஸ் சித்ரா பாப்பீங்களா? இங்க வரும் கண்டிப்பா, பாப்போம் ரிவ்யூ எப்படி வருதுன்னு பாப்போம். பரணி ப்ரோ, இங்க மாஸ் ஜாத்ரா ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்பேஸ்ல பார்க்கக்கூடிய 3 பேர் தான். அதுல ஒருத்தர் இல்ல, நானும் பிரகாஷ் ப்ரோ ஒருத்தர், யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க. 3வது ஆள் கமல். ஓகே. இல்ல நவம்பர்ல இப்போதைக்கு 3 படம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிரெடேட்டர், தேரேஷ்குமே, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வருது, நவம்பர் 21 ஏதோ ஒண்ணு ஹாலிவுட் படம் தான். பிரகாஷ் ப்ரோ, மாஸ் ஜாத்ரா அங்க ஓபன் ஆகுதா? மாஸ்க் காந்தாலாம் வருதே மாவீரன். 14th காந்தா வருது, 21st மாஸ்க் வருது. இந்த மாஸ் ஜாத்ரா இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரியல, செக் பண்ணல. அது ஈவினிங் தானே ஷோ போடுறாங்க, ஈவினிங் ஷோ போக முடியாது. நைட் ஷோ போனா போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன் எடுத்துட்டு போவோம்னு நினைக்கிறேன். ரிவ்யூ எடுத்துட்டு வந்துடும். அந்த சிசு படத்துக்கு கண்டிப்பா போறேன். இல்ல 5:30 ஷோ போட்டா போக மாட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? 5:30 தானே ஃபர்ஸ்ட் ஷோ. இங்க அப்படி போட மாட்டாங்க பாருங்க. 5:30 ஷோனா இங்க கரெக்டா ரிலீஸ் ஆகும்னு தெரியாததுனால இங்க போட மாட்டாங்க. எதுங்க பாத்துறங்க இடம் மாஸ் ஜாத்ரா புக்கிங் ஷோ இங்க என்ன ஓப்பன் ஆகல பாருங்க. ஓகேண்ணா. போட்டோ தரல. இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அன்பாவம் பொல்லாதது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படம் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது பாகுபலி இது எபிக் பரவாயில்லையே. 2 ஷோ கொடுத்துருக்காங்க பாகுபலிக்கு. இல்லையா அப்பா, மெயின் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆச்சரியம். அந்த படம் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். இங்க ஒரு சின்ன ஸ்கிரீன்ல வியூட தூக்கிட்டு இதை கொடுத்துருக்காங்க. எது தூக்கிட்டு? ஆச்சரியமா இருக்கு. வியூட தூக்கிட்டு பாகுபலி போட்டிருக்கிறாங்க. அதான் ஆடியன்ஸ் வரதை பொறுத்து தான். மேபி வந்து வீக்கெண்ட்ல மாத்திடுவாங்க. ரைட், ஓகே, பார்ப்போம். சரி, வேற என்ன இன்னைக்கு என்ன பேசணும்? அப்படியே தமிழ் சொல்லிட்டு போங்க, அப்படியே முடிச்சிடலாம். ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ வந்திருந்தா படம் ரிவ்யூவாவது கேட்டிருக்கலாம். அவருதான் 2வது படத்துல இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃப் வந்து அவர் போய் ஒரு 20-25 நிமிஷம் ஆகுது.
நாளைக்கு கேட்டுக்கலாம். நாளைக்கு தான் வேலை தந்தா நாளைக்கு 2 படத்தோட ரிவ்யூ சொல்லுவாரு. கேட்டுடலாம். கேட்டு நாளைக்கு அதை போட்டுக்கலாம். ஓகே. நீங்க என்னென்ன பேசணும்? ஜெயிலர் டூவில் சந்தானமா இல்ல வந்து AK-64 அப்டேட்டா? என்ன சிம்பு பேசணும் ஷூட்டிங் வருவாரா? பாத்துக்கலாம். நம்ம பரணி எனக்கு ஒரு டவுட்டு, இன்னைக்கு ராகுலான்ஸ் பர்த்டே, காஞ்சனா 4 அப்டேட் எதுவுமே வரல. அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் லுக்கே விடலைங்க. அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் தரல. அவர் ஒரு தடவை ட்வீட்ல போட்டு ஃபர்ஸ்ட் என் சம்பளத்துல காஞ்சனா 4 சம்பளத்துல நான் உங்களுக்கு இது ஒரு நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒன்று ஏதோ ஒன்று பண்ணாரு. அது மட்டும்தான் அவர் வார்த்தையில அஃபிஷியலா போட்ட ட்வீட் காஞ்சனா 4 பொறுத்த வரைக்கும். மற்றபடி அஃபிஷியல் அந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்டோ இல்ல வந்து டைட்டிலுக்கோ எதுவுமே விடல. பூஜா கிட்டே நடிக்கிறாங்க, அவங்க அதையே சொல்லல. இந்த படத்தை பெரிய லெவலில் எடுக்கிறாங்கல்ல, தனியா விடுவாங்க, தனியா அனௌன்ஸ்மெண்ட்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் பிறந்த நாளைக்கு விடலாம், கரெக்டா இருக்கும். பிறந்த நாளைக்கு 7:30 2 படம் இருக்குல்ல, படம் புல்லட்டு, இன்னொரு படம் வந்து பென்ஸ் அதை விட்டாங்க. ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ஹண்டர்னு ஒரு படம் 25 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவே இன்னைக்கு எது அப்டேட் வரும்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் கண்டுக்கல. காலபைரவன் படம் இருந்துச்சு, அதுவும் வரல, எதுவும் அப்டேட் வரல. அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் துர்கா கதைங்க. ஓகே, முடிச்சிடலாமா? பாய், நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, பாய்.